Welcome to Sparks Academy. So welcome to Sure Shot 1 Mark series. So in the series la நம்ம daily சின்ன current affairs related topic பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 2. So இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படினா chairpersons of various constitutional and non-constitutional bodies. சரிங்களா? So இந்த டாபிக் உங்களுக்கு current affairsல மட்டும் இல்லாமல் Indian politicலயும் include ஆகும். So upcoming years la நீங்க group 1, group 2, 2A, group 4 and TNPSC ல CTS exams க்கு நீங்க prepare பண்ணிட்டு கூடிய aspirant இருந்தீங்கன்னா இந்த content உங்களுக்கு helpful இருக்கும் சரிங்களா சோ அது மட்டும் இல்லாமல் RRB, SSC, TNUSRB exams க்கு நீங்க prepare பண்றீங்கன்னா இந்த content உங்களுக்கு helpful இருக்கும் சரிங்களா So without making any delay we'll start this session. First நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படினா CJI, Chief Justice of India. நம்ம எல்லாருக்குமே தெரியும் President appoints the CJI under Article 124(2) of our Indian Constitution. சரிங்களா So President தான் CJI appoint பண்றாங்க. எந்த ஆர்டிகல் இத பத்தி பேசப்பட்டிருக்கு அப்படினா Article 124(2). So at present CJI of India யாரு அப்படினு கேட்டாங்கன்னா Justice Sanjeev Khanna. இவரு எத்தனாவது Chief Justice அப்படினா 51st Chief Justice. சரிங்களா சோ இந்த क्वेश्चंस கண்டிப்பா நமக்கு கேட்கப்படும் because இது வந்து recent appointment. இது மட்டும் இல்லாமல் May 14 2025 ல 52nd Chief Justice of India புதுசா அப்பாயிண்ட் பண்ண போறாங்க இல்லைங்களா சோ அந்த பர்சனோட நேம் என்ன தெரிஞ்சுச்சுனா நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணலாம் ஓகே சோ TNPSC எக்ஸாம்ஸ்க்கு prepare பண்றீங்க அப்படினா பிரசன்ட் ஓடது மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டா போதாது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு 4-5 மெம்பர்ஸோட கவுண்ட் along with their name தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா it would be much better okay because இந்த மாதிரி क्वेश्चंस இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க சோ லிஸ்ட் 1 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க லிஸ்ட் 2 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட நேம்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது லாஸ்ட் 4 நம்பர்ஸ் ஆர் 4 கான்சிக்யூட்டிவ் பர்சன்ஸோட name as well as அவங்க எத்தனாவது Chief Justice அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சிட்டா that would be better ஓகேங்களா So 50th Chief Justice of India யார் அப்படினா D.Y. Chandrachud, 49th Chief Justice வந்து U.U. Lalit and 48th Chief Justice வந்து N.V. Ramanan. Okay. Next one is CAG, அதாவது Comptroller and Auditor General. So Indian Constitution எந்த article CAG பத்தி பேசப்படுது அப்படினா Article 148. சரிங்களா So CAG யார் அப்படினா he is the head of Indian Audit and Accounts Department. ரைட்டுங்களா சோ பிரசன்ட்டா யார் CAG அப்படிங்கறத நமக்கு கேட்பாங்க இது வந்து சஞ்சய் மூர்த்தி ஓகேங்களா சோ as a TNPSC aspirant கண்டிப்பாக ரீசன்ட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் அதை படிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ நீங்க மத்த ஆஸ்பிரண்டோட எப்படி அட்வான்ஸ்டா இருக்கணும் TNPSC எப்படி டிஃபரண்டா क्वेश्चंस கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ நேம் கேட்காம இவங்க எத்தனாவது CAG ன்னு கேட்டாங்கன்னா அப்ப அங்க நிறைய பேர் மாட்டிக்க சான்சஸ் இருக்கு ஓகேங்களா So, Sanjay Murthy வந்து 15வது CAG சரிங்களா அப்போ 14th CAG யார் அப்படினா Girish Chandra Murmu 13th CAG வந்து Rajiv Maharishi and 12th CAG வந்து பாத்தீங்கன்னா Shashikant Sharma சரிங்களா Next one is Attorney General So Indian Constitutionல Article 76 பாத்தீங்கன்னா நமக்கு Attorney General பத்தி பேசப்படுது ஓகேங்களா So Attorney General யார் அப்படினா he is the highest law officer of the country Moreover, இவர் வந்து chief legal advisor to the government அப்படிங்கிறது சொல்லப்படுது ஓகே இன் கேஸ் யூனியன் கவர்மெண்ட்க்கு எதனா ஒரு ப்ராப்ளம் எதனா ஒரு அட்வைஸ் தேவைப்படுச்சு லைக் ஆன் லீகல் மேட்டர்ஸ் அப்படின்னா டைரக்டா அவங்க அட்டர்னி ஜெனரல் கிட்ட தான் போவாங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் he is the primary lawyer representing union government in supreme court and high court in case union government represent பண்ணி ஒரு கேஸ் வாதாடணும் அல்லது எதனா ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா அட்டர்னி ஜெனரல் தான் பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் போயிட்டு ஆஜராவாங்க சரிங்களா சோ பிரசன்ட் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ஆர் வெங்கடரமணி இவர் வந்து 16th அட்டர்னி ஜெனரல் ஓகேங்களா 15th அட்டர்னி ஜெனரல் வந்து கே வேணுகோபால் 14th அட்டர்னி ஜெனரல் வந்து உங்களுக்கு முகுல் ரோஹத்கி and 13th அட்டர்னி ஜெனரல் வந்து ஜிஇ வஹான்வதி சரிங்களா சோ obviously நான் சொன்ன மாதிரி previous 4 to 5 postings அது யார் இருந்தாங்க அப்படிங்கறது நேமும் தெரிஞ்சிட்டா that would be much better okay moving to the next advocate general so சென்டர்ல எப்படி நமக்கு அட்டர்னி ஜெனரலோ ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா advocate general சரிங்களா ஆர்டிகல் நம்பர் 165 advocate general பத்தி பேசப்படுது
ரைட்டுங்களா? சோ ஒரு ஸ்டேட்ல ஒரு ஹையஸ்ட் ரேங்கிங் லீகல் ஆஃபீஸர் யார் அப்படின்னா இந்த அட்வொகேட் ஜெனரல். ஸோ ஹி இஸ் தி ஹையஸ்ட் ரேங்கிங் லீகல் ஆஃபீஸர் இன் ஸ்டேட். ஓகேங்களா? சோ தமிழ்நாடோட அட்வொகேட் ஜெனரலோட பேர் என்ன அப்படின்னா திரு வி.எஸ். ராமன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? சோ எலெக்ஷன் கமிஷன் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகல் எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசுது, எந்த பார்ட் எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசுது அப்படிங்கறது ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் தீஸ் ஆர் repeated MCQs from TNPSC examination, be it any exam, group 4, group 2, group 1, CTAC, என்ன வேணாலும் இருந்துட்டு போலாம். இந்த கொஸ்டின் இல்லாம நமக்கு பாலிட்டி பேப்பரே இருக்காது. ஓகேங்களா? சோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு பெர்மனன்ட் as well as independent constitutional body. ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 324 நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசப்படுது. ஓகே, இவங்களோட பிரைமரி ரோல் என்ன அப்படின்னா எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்க்கு இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இவங்க என்ன எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ்க்கும் பஞ்சாயத்துக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப யார் அது கண்டக்ட் பண்ணுவா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் தான் அவங்களோட எலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? So election commissions of India, so present chief election commissioner யார் அப்படின்னா ஸ்ரீ கணேஷ் குமார். இதான் ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் தான். சரிங்களா? ஒரு 2 months பிஃபோர் தான் இவங்க எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்க. சோ இவங்க வந்து எத்தனாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னா 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அடுத்து 25th யார் அப்படின்னா ராஜீவ் குமார், 24th யாருன்னா சுஷில் சந்திர, 23rd இஸ் சுனில் அரோரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட். தற்போதைய சேர்மன் யார் அப்படின்னா கிஷோர் மக்வானா. ஓகேங்களா? 1978ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் ஃபார் SC STக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? 1987ல என்ன ஆகுது, அதை ரீநேம் பண்றாங்க. எப்படி? நேஷனல் கமிஷன் ஃபார் SC அண்ட் ST அப்படின்ட்டு ரீநேம் பண்றாங்க. 2003ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அது வந்து 89th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த SC STக்கு நேஷனல் கமிஷன் ஃபர்ஸ்ட் ஒன்னா தான் இருந்தது. ஓகேங்களா? இந்த 89th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003ல அதை செப்பரேட் பண்றாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் SC தனியாவும் நேஷனல் கமிஷன் ஃபார் ST தனியாவும் அதை செப்பரேட் பண்றாங்க. சரிங்களா? மோர் ஓவர் இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரெகக்னைசேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் வந்துட்டு எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 338. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப். சோ இதுக்கான சேர்பர்சன் இப்போதைய யார் இருக்காங்க அப்படின்னா அந்தர் சிங் ஆர்யா. ஓகே, சோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 338A. சோ SC அப்படின்னா 338, ST அப்படின்னா 338A. ஓகேங்களா? காம்போசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சேர்பர்சன் இருப்பாங்க, வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க அண்ட் அதர் 3 members இல்ல இருப்பாங்க. தென் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். And appointment, these are done by the president. ஓகேங்களா? tenure அப்படின்னு பார்க்கும்போது 3 years வரைக்கும் இருக்கும். Then post tenure appointment, அதாவது after this retirement, இந்த போஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேற ஏதாவது போஸ்ட்க்கு ரீஅப்பாயிண்ட் ஆகலாமா அப்படின்னு கேட்டா not eligible for more than 2 terms. மேக்ஸிமம் 2 வருஷம் வரைக்கும் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்க்கு அவங்க மெம்பரா வரலாம். அண்ட் மோர் ஓவர் ரிப்போர்ட்டிங்லாம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட்க்கு தான் இவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பிரசிடென்ட்க்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே STக்கும் சரி SCக்கும் சரி காமன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். இப்போதைய சேர்பர்சன் யார் அப்படின்னா ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹிர். இவர் தான் இப்போதைய சேர்மன். ஓகே, சோ இனிஷியலா பாத்தீங்கன்னா NCBC வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக தான் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. தென் 1993ல நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆக்ட் இது மூலியமா தான் NCBC ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா? த்ரூ த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 102 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் in the year 2018ல by the article of 338B மூலியமாக இதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் கிடைக்குது. சரிங்களா? சோ நாள் ஆக இந்த NCBC எப்படி டிட்டர்மைன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா socially and economically backward classes. சரிங்களா? is to be known as NCBC, right?
ஸோ என்சிபிசில இருந்து மேபி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குமா, சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி சேர் பர்சன்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், அமெண்ட்மெண்ட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ எப்போதுமே பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். மேபி ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு என்ன டேல செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அல்லது நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட சீஃப் ஜஸ்டிஸ் சேர்பர்சன் யாரு, தென் அந்த சேர்பர்சன் செலக்ட் பண்ற கமிட்டில யார் யார் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸோட தற்போதைய சேர்பர்சன் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம். சரிங்களா? இந்த நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகேங்களா? இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 12th October 1993 under the Protection of Human Rights Act 1993. ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேட்டும் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டிஎன்பிஎஸ்சில டேட், மந்த், இயர் இது வச்சு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே நமக்கும் தெரியும். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் என்ஹெச்ஆர்சி, அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு யார் மெம்பர்ஸ் எல்லாமே யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி அப்பாயின்மெண்ட் எல்லாமே பண்றது பிரசிடென்ட். ஓகேங்களா? அந்த கமிட்டியில மொத்தம் 6 பேர் இருப்பாங்கம்மா. ஓகே, ஒரு சேர்பர்சனை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கமிட்டியில மொத்தமா எவ்வளவு பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேர் யார் யாருன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், அடுத்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் ராஜ்யசபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது ராஜ்யசபாவும் வரும் லோக்சபாவும் வரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்த்துதான் பர்டிகுலர் சேர்பர்சனை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அடுத்து இவங்களோட டென்யூர் பார்க்கும்போது மேக்ஸிமம் 3 years ஆர் அன்டில் த ஏஜ் ஆஃப் 70 years. இதுல எது அதிகமா எது ஃபர்ஸ்ட் வருதோ அது with that respect அவங்களோட டென்யூர் முடியும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் டேர்ம் ஆஃப் 3 years ஆர் அன்டில் த ஏஜ் ஆஃப் 70 years. இங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 60 வருமா, 62 வருமா, 65 வருமா அப்படின்ட்டு டவுட் இருக்கும். இது எதுவும் வராது, 70 years. ஓகேங்களா? அடுத்து இவங்களோட பவர் எல்லாமே யாருக்கு ஈக்குவலண்டா இருக்கும்? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். பிகாஸ் இந்த மாதிரி கமிஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இந்த எல்லா பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு இதுல எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, சோ இந்த நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், எஸ்சி, எஸ்டி, விமென்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க இன்டெப்தா தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா அது எப்போ ஃபார்ம் ஆச்சு, என்ன யார் யார் இந்த மெம்பரா இருக்காங்க, இந்த மெம்பர் ஒரு சேர்பர்சன் மட்டும் யாரால செலக்ட் பண்ண முடியும், இது யாரால அப்பாயிண்ட் பண்ணப்படும், அண்ட் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இவங்களோட பவர் எல்லாமே யாருக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். ஓகேங்களா? சோ possesses all powers equivalent to a civil code. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா உங்களுக்கு questions இருக்கும். எஸ்பெஷலி குரூப் 1 குரூப் 2 எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க இல்லைங்களா? சோ அதுலலாம் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். இப்போதைய சேர்பர்சன் யார் அப்படின்னா விஜய கிஷோர் ரஹத்கார். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு அட்டானமஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா 1992ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அண்டர் த நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் ஆக்ட் 1990. சோ இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் விமென்ஸ் ரைட்ஸ். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு 5 மெம்பர் பாடி. டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் தே கேன் ஹோல்ட் த போஸ்ட் ஃபார் த 3 years. ஓகேங்களா? அடுத்து இவங்களோட பவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் கோட்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். சரிங்களா? So next one is finance commission. So இந்த டாபிக் நமக்கு இந்தியன் பாலிட்டிக்கலையும் கவர் ஆகும் அண்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ்லயும் கவர் ஆகும். சரிங்களா? அப்படி இருக்கும் போது இந்த டாபிக் நம்மளால ஸ்கிப்பே பண்ண முடியாது. பிகாஸ் டெஃபினட்டா இதுல வந்து மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 280 வந்து நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி பேசப்படுது. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ஷேர் த ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு இந்த வரக்கூடிய ஜிஎஸ்டி அமௌண்ட்டை எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அட்வைசரி நேச்சரா தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட கைட்லைன்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் மேல பைண்டிங்கா அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட் பைண்டிங். ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு அட்வைசரி இன் நேச்சர் தான். These are advisory in nature na. The guidelines given by the finance commission is not binding on government. சரிங்களா? So இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மா. சரிங்களா? பிகாஸ் நிறைய டைம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு அதிகமா கேட்டிருக்காங்க. அதுல உங்களுக்கு கண்டிப்பா இந்த கண்டென்ட் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா கேட்டே ஆகணுமான்னு கேட்டா கிடையாது. அவங்க அட்வைஸ் பண்ணலாம், ஆனா இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ தற்போதைய
ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் யாருன்னா அரவிந்த் பனாகரை. ஸோ இப்போ வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு, அதுக்கான சேர்பர்சன் அரவிந்த் பனாகரை. ஓகே, நம்ம ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா 1 to 15 வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எந்த வருஷம் அப்பாயிண்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் வைஸ் வந்துட்டு பர்டிகுலர் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு யார் சேர்பர்சன், அவங்களோட ஆப்ரேஷன் டியூரேஷன் எவ்வளவு நாள் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ வித் திஸ் நம்ம இப்போ ரீசெண்டா நடந்த கான்ஸ்டிடியூஷன் நான் கான்ஸ்டிடியூஷனோட சேர்பர்சன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஸ் வெல் சில பேசிக் கண்டென்ட் எல்லாமே லைக் ரிகார்டிங் ஆர்டிகல், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, யாரால அப்பாயிண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். We'll meet you in next class. Thank you.